இந்த வழக்கு தொடர்பான நேரலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். யார் மறு ஆய்வு முடிவை எடுப்பது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் ராஜேஷ் இது குறித்து. மறு ஆய்வுக்கு அனுப்பும் முடிவை மத்திய அரசு எடுக்க முடியாது, நாங்கள் தான் எடுப்போம் என சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த விவரங்கள் ராஜேஷ். சுபா, தற்போது மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய முடிவை அரசு எடுக்க முடியாது எனவும் தணிக்கை வாரிய தலைவர் தான் எடுப்பார் எனவும் தணிக்கை வாரிய தலைவருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது எனவும் தற்போது சென்சார் போர்டு சார்பிலே நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3:10க்கு தொடங்கிய இந்த வழக்கினுடைய விசாரணையானது 1.5 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்னும் நிறைவடையவில்லை. தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் நாளை மறுநாள் திட்டமிட்டது போல உலகம் முழுவதும் வெளியாகுமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் மிக அதிகமான வசூலை ஈட்டக்கூடிய ஒரு நட்சத்திர நடிகர்கள் என்று சொன்னால் 3 பேர் எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமானவராக விஜய் இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நபர் அவர் நடித்த அந்த படங்கள் என்பது பல கோடி ரூபாய் வசூல் செய்யக்கூடிய படம் என்பது. அதன் காரணமாகத்தான் இந்த படத்தை குறிப்பிட்ட தேதியில் திட்டமிட்டபடியே அவர்கள் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்சார் போர்டு இன்னும் சான்றிதழை வழங்காத காரணத்தினாலே தொடர்ந்து இதில் தாமதம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்திலே உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. நீதிபதிகள் இன்றைய தினமே தீர்ப்பு வழங்குவார்களா என்ற ஒரு பெரும் ஆர்வத்தோடு தான் தற்போது இந்த வழக்கினுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். தொடர்ந்து நேற்றைய தினம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது அந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய முடிவை அரசு எடுக்க முடியாது எனவும் தணிக்கை வாரிய தலைவர் தான் எடுக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மத்திய அரசால் இப்படி செய்ய முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசுடைய முடிவாக எனவும் சென்சார் போர்டு தலைவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது எனவும் இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டு தலைவர் மட்டுமே தனது அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறார் என்றும் தணிக்கை வாரியம் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இதில் சென்சார் போர்டு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது, நேர்மையான முறையில் அவர்கள் செயல்படவில்லை, இதில் புறவிசை இருக்கின்றது, குறிப்பாக மத்திய அரசை அவர்கள் சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய காரணத்தினாலே அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே தற்போது சென்சார் போர்டு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு இதில் தலையிடவில்லை, சென்சார் போர்டினுடைய தலைவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே அவர்தான் அந்த முடிவை எடுத்தார், அவர்தான் தற்போது மறு ஆய்வுக்கு செல்வதற்கான அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மறு ஆய்வுக்கு அனுப்பும் முடிவை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை எனவும் வாரியம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியானால் மட்டும்தான் வெள்ளி, சனி, ஞாயிறு, அதனை தொடர்ந்து போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்று தொடர்ந்து அந்த விற்பனையானது இருக்கும். தொடர்ந்து ஒரு 7-8 நாட்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடினால் மட்டும்தான் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த 500 கோடி ரூபாய் பணத்தையும் திரும்ப எடுக்க முடியும். பொங்கல் பண்டிகையை தவற விட்டு விட்டால் இவ்வளவு பெரிய முதலீட்டை மற்ற சாதாரண நாட்களில் எடுக்க முடியாது என்பதனால் அவசரம் காட்டுவதாக தெரிகின்றது. நான் முன்பே குறிப்பிட்டது போல விஜயினுடைய அந்த ரசிகர்கள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்று பலதரப்பட்டவர்களும் விஜயனுடைய படத்தை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இது அவருடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லப்படும் நிலையில் இந்த திரைப்படத்தை காண்பதற்கு மிகுந்த ஆவலோடு அவர்கள் இருக்கிறார்கள். இவர் அரசியலுக்கும் வந்துவிட்ட காரணத்தினாலே அரசியல் நெடியோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த படத்தினுடைய அந்த சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்குவதிலும் அரசியல் இருப்பதாக பட தயாரிப்பு குழு கருதுகிறது. எனவே அந்த அடிப்படையில தான் அவர்களுடைய கருத்துக்களும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீதிபதிகள் தற்போது இந்த வழக்கை நீதிபதி இந்த தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார். தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது எனவும் அந்த வாரியம் சென்சார் போர்டு சார்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாளை மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், அதே மாதிரி மறு ஆய்வுக்கான தேதி தெரிவிக்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளோம் என சென்சார் போர்டு தெரிவிச்சிருக்கு. சென்சார் போர்டோட வாதங்கள் என்ன, அது குறித்த முழு விவரங்கள்?
தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக ஏற்கனவே நீதிபதி தெரிவித்திருந்தாலும் கூட தொடர்ந்து சென்சார் போர்டு வாரியம் தங்களுடைய இறுதி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய தேவை இருந்ததால் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய சுருக்கமான பதில் என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த விதமான அழுத்தத்துக்கும் உட்பட்டு செயல்படவில்லை. நாங்கள் நேர்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்திலே முழு சுதந்திரம், முழு அதிகாரம் சென்சார் போர்டு தலைவருக்கு இருக்கிறது. எனவே சென்சார் போர்டு தலைவர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த படத்தின் மீது வந்திருக்கக்கூடிய புகாரை உரிய முறையில் பரிசீலனை செய்து படத்தை மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கின்றார். எனவே தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது எனவும் சென்சார் போர்டு தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த விவகாரத்திலே மறு ஆய்வு நடைபெறும் என்று தெரிய வருகின்றது. ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் சில இடங்களில் கட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் மியூட், அந்த ஒலியை அவர்கள் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த இடங்கள் எல்லாம் அந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மத சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்தக்கூடிய வகையிலே காட்சிகள் இருப்பதாகவும் தொடர்ந்து விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது எந்த காட்சி, என்ன மாதிரியான காட்சி, என்ன மதம் என்ற எந்த விவரங்களும் வெளியில் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார்.